இன்னைக்கு ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா, கோவில்ல இருந்து அரிசி வெல்லம் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல. அதனால அதை டெலிவரி பண்றதுக்காக சரவணன் அங்க வருவாரு. அங்க ஏற்கனவே அஞ்சலியும் கோயில்ல இருப்பாங்க. சரவணனுக்கும் தெரியாது அஞ்சலி அங்க வந்திருக்கிறது. அதே கோயிலுக்கு பாக்கியமும் வருவாங்க. சரவணன் பூசாரி கிட்ட டெலிவரி சாமான் எல்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சுத்தி வரும்போது ஒருத்தர் தெரிஞ்சவர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அஞ்சலியும் கோயிலை சுத்தி அங்க வந்துகிட்டு இருப்பாங்க. பாக்கியத்துக்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தங்கமயில பத்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரவணனும் பேசி முடிச்சிட்டு கிளம்பும் போது அஞ்சலி அந்த இடத்துல வந்துருவாங்க. ரெண்டு பேரும் மோதிக்கல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு அவ்வளவு பக்கத்துல வந்துருவாங்க. அதனால ஒருத்தர் பார்க்காம இருக்க முடியாது, பாத்துருவாங்க. அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் நிப்பாரு. அஞ்சலியும் சரவணனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாதாரணமா தான் பேசுவாரு சரவணனும். உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அஞ்சலியும் அதையே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது கூட பொறுக்காத நம்ம பாக்கியத்துக்கு. பாக்கியம் மட்டும் இல்லைன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதையே இவ்வளவு தூரம் வந்திருக்காதுங்க. பாக்கியத்துக்கு தான் நன்றி சொல்லணும். பாக்கியம் ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வேக வேகமா நான் உங்களை அப்புறமா பாக்குறேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சரவணனை நோக்கி வருவாங்க. இவதான் அந்த பொண்ணா கோயில்ல பார்த்தேன்னு சொல்வாங்களே, இவ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? கல்யாணம் பண்றது ஒருத்தி கூட, கை கோர்த்து ஊர் சுத்துறது இன்னொருத்தி கூடயா? கல்யாணம் பண்ணி வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு இன்னொருத்தி கூட ஊர் சுத்துன்னு தான் சொல்லி வளர்த்திருக்காங்களா உங்க வீட்டுல? நல்லா வளர்த்திருக்காங்க. இவன் மட்டும் என்னவா? ஏமா, ஊர்ல கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க கூட சுத்த வேண்டியதானே? இதோ நிக்கிறானே, இவனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் ஆகி இப்ப குழந்தை பிறக்க போகுது. இந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அல்லா வளர்த்து வச்சிருக்காக உன்னைய. இப்படிதான் கல்யாணம் முடிச்ச ஆம்பளை கூட சுத்துன்னு அனுப்பி விட்டாங்களாக்கும். பாக்கியம் ஒண்ணா கேட்க அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். அஞ்சலியும் எதுவுமே பேச மாட்டாங்க. சரவணன் பாக்கியத்துக்கிட்ட அவ்வளவுதான், இதுக்கு மேல பேசுனீங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே, என்ன பண்ணுவ? அப்படித்தான் பேசுவேன், உண்மையை சொன்னா கசக்குதோ? சரவணன், அஞ்சலி நீ வா அஞ்சலி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போவாரு சரவணன். அஞ்சலியும் பின்னாடியே போவாங்க. போ பின்னாடியே போ, கூப்பிடுறான்ல போ அப்படின்னு பாக்கியம் சொல்லுவாங்க. எல்லாம் சுத்திக்கு கூட்டமா வேற நின்னு பாப்பாங்க. அஞ்சலிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். கொஞ்சம் தள்ளி போனதும் வேகமா ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி சரவணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட சரவணன் கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. பாக்கியத்தை முதல் தடவையா அஞ்சலி பார்த்திருக்காங்க இல்லையா? இவ்வளவு பேச்சையும் வாங்கிக்கிட்டு இனிமே இந்த ஊர்ல இருக்கவே மாட்டாங்க. அஞ்சலி வேற ஊருக்கு போயிடுவாங்க. இனி வரை எபிசோட்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம கற்பனையில ஒரு கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தங்கமயிலுக்கு வயிறு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. கூட தங்கமயிலோட அம்மா பாக்கியம் தான் இருக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சலியும் உடம்புக்கு முடியலன்னு வந்திருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, தங்கமயிலுக்கு குழந்தைய ஆபரேஷன் பண்ணி தான் வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நர்ஸ் பாக்கியத்துக்கிட்ட வேகமா வந்து, உங்க பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைய வெளியில எடுக்க போறாங்க, நீங்க உடனே இந்த அமௌண்ட்டை போய் கெட்டிட்டு இந்த மருந்தெல்லாம் உடனடியா வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பாக்கியத்துக்கிட்ட பில் எல்லாம் கொடுப்பாங்க. பாக்கியத்துக்கிட்ட பணம் எது? அவங்க வீட்டுக்காரரை தான் பாப்பாங்க. வீட்டுக்காரரை திட்டுவாங்க. உதவாக்கார புருஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? தாலி வரைக்கும் அடமானம் வச்சுட்டேன், இனி என்ன இருக்கு அடமானம் வைக்கிறதுக்கு? எங்க போய் நிப்பேன்? பாக்கியம், மாப்பிள்ள கிட்ட வேணா போன் பண்ணி கேட்கலாமா? நாம எதுக்கியா போன் பண்ணணும்? இதெல்லாம் அவங்களாதான் செய்யணும். ஒன்னு பண்ணு, மீனாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. தங்கமயிலுக்கு வலி வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோன்னு மட்டும் சொல்லு. மத்தது எல்லாமே தன்னால நடக்கும். குடும்பமே பதறி அடிச்சு ஓடி வரும். ஏய்யா, உனக்கு மூளையே வேலை செய்யாத? நீ எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் தான் சவத்துல முட்டிக்கணும். இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்த அஞ்சலி வேகமா அங்க வந்து தங்கமயிலோட அம்மா கிட்ட பணத்தை கொடுப்பாங்க. அதுக்குள்ள அங்க உள்ள இருந்த நர்ஸ், நீங்க பணத்தை கட்டிட்டீங்களா, ரிசிப்ட கொடுங்க அப்படின்னு கேட்டதும் பாக்கியம் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அஞ்சலி அவங்க கிட்ட, இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, நீங்க எனக்கு திருப்பி தரணும்னு அவசியமே இல்லைங்க, இவ்வளவு சொன்னா போதாதா? பாக்கியம் உடனே பணத்தை வாங்கி அங்க கட்டிடுவாங்க. மயிலுக்கும் உள்ள ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும். வெளியில அஞ்சலியும் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. பாக்கியம் அஞ்சலி கிட்ட, இது வெறும் அட்வான்ஸ் மட்டும் தானா, இன்னும் எம்புட்டு செலவாகுமோ, எம்புட்டு கேட்க போறாங்களோ தெரியல, என்ன செய்யறது? உன் பேர் என்னம்மா சொன்ன? அஞ்சலி தானே? பாருமா அஞ்சலி, நான் அன்னைக்கு கோயில்ல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஏதோ ஒரு ஆதங்கத்துல அப்படி பேசிட்டேன், நான் எதுவுமே மனசுல வச்சுக்கலங்க. நீங்க சரவணன் வீட்டுல சொல்லிட்டீங்களா? இல்ல, இனிமேதான் சொல்லணும். ஆனா அந்த சரவணனுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். குழந்தை பிறக்கட்டும், குழந்தைய கண்ணுல கூட காட்ட மாட்டேன். ஏய்யா, சும்மா உட்கார்ந்துருக்க,
மீனாவுக்கு போன் பண்ண சொன்னேன்ல, இத பண்றேன் பாக்கியம். அஞ்சலி பாக்கியத்துக்கிட்ட, சரி நான் கிளம்புறேங்க, சரவணன் வீட்டாளுங்க எல்லாம் வருவாங்க, என்னால யாருக்குமே சிரமம் வேண்டாம், இன்னும் ஒரு வாரத்துல நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். இத பாருமா அஞ்சலி, நான் உன்னை ஊரை விட்டு போனலாம் சொல்லல, என் மாப்பிள்ளைய விட்டுருன்னு தான் சொன்னேன். அன்னைக்கு நீங்க கோயில்ல பாக்கும்போது கூட எதேச்சியா தான் நான் சரவணனை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பல தடவை நானும் சரவணனும் கோயில்ல சந்திச்சு பேசியிருக்கோம். ஆனா தங்கமயிலு எப்ப மாசமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் சரவணன் கிட்ட பேசுறத நிறுத்திட்டேன். இதெல்லாம் சரியா வராதுன்னு எனக்கும் தெரியுங்க. அன்னைக்கு நீங்க பார்க்கும்போது சரவணனை நானும் எதேச்சியா தான் பார்த்தேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெளியில கிளம்பி போவாங்க. அஞ்சலிக்கு ரோட்ல கவனமே இருக்காது. அவங்க யோசிச்சுக்கிட்டே போவாங்க, சரவணனை நம்ம பார்க்காமலே இருந்திருக்கலாமோ, ஏன் இந்த ஊருக்கு வந்தோம், நான் ஏன் சரவணனை பார்க்கணும், இப்படி அவங்களுக்குள்ளேயே நிறைய யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பைக் அவங்க மேல மோதிரும். பைக்கை ஓட்டிட்டு வந்தது யாருன்னு தெரியுமா? நம்ம குமாருங்க. அஞ்சலி கீழே விழுந்ததும் ரொம்பவே பயந்துருவாரு குமாரு. அவங்கள தூக்கி விட்டு அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், ஒரு ஆட்டோவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லங்க வேண்டாம், எனக்கு பெருசாவெல்லாம் அடிப்படல, சின்ன காயம்தான், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீடு எங்க இருக்கு, நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல வேண்டாம், இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு, நான் போய்க்குவேன். இல்லங்க சொன்னா கேளுங்க, நானே டிராப் பண்றேன், நானும் அந்த பக்கமா தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அஞ்சலிய பைக்ல ஏத்திட்டு போவாரு. அஞ்சலி குமார் கூட பைக்ல போறத சரவணன் பாத்துருவாரு. சரவணன் என்ன யோசிப்பாருன்னா, அஞ்சலியும் வேண்டான்னு சொல்லிட்டா, நம்மள மயில் கூட வாழ முடியாதுன்னு நாம சொல்லிட்டோம், ஆக மொத்தம் சன்னியாசியா வாழ்றதுக்கு கூட யோகம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சே நம்ம வாழ்க்கை. இனி வரும் எபிசோட்ஸ் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.